ஒரு மருமகள் தன் மாமனார ஒரு நடு ஹால்ல வச்சு அப்படி திட்டிட்டு இருக்கா. அதாவது என்னன்னா, கன்னாபின்னான்னு திட்டிட்டு இருக்கா. அவளுடைய குழந்தைங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே தலை குனிஞ்சு கம்முன்னு நின்னுட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து இவ்வளோ வயசாச்சு, அறிவு இல்லையா? நீங்க எப்படி இவ்வளோ காலம் வந்து ஒரு புள்ளைய பெத்து இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கிறீங்க? நீங்களும் ஒரு மனைவி கூட தானே குடும்பம் நடத்துறீங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் ஓவரா இருக்குது. அந்த நேரம் பார்த்தா கணவன் உள்ள வரான். அந்த பேச்ச கேட்டவுடனே அவனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. என்னதான் இருந்தாலும் அப்பாவ நிக்க வச்சு கேள்வி கேட்கறத அவனால பொறுத்துக்க முடியல. கோவமா போய் வசந்தா என்ன விஷயம்? ஏன் இப்படி வந்து டென்ஷன் ஆகுற? ஏன் எங்க அப்பாவ நிக்கிற? உட்காருங்கப்பான்றோம். அவர் உட்கார மாட்டேன்றாரு. ஏறக்குறைய அவர வந்து ஒரு பயங்கரமான கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்ப என்ன விஷயம்? என்னதான் விஷயம் சொல்லு அப்படின்போது, இது மாரி நான் வந்து இன்டர்நெட்டுக்கு பில்லும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டுறதுக்கு ஒரு ரூ. 20,000 உங்க அப்பா கிட்ட குடுத்தேன். குடுத்தப்போ, அவர் எடுத்துன்னு போய் அத தொலைச்சிட்டு வந்து இங்க வந்து நிக்கிறாரு, மரம் மாரி நிக்கிறாரு அப்படின்னா, இப்ப எல்லாமே ஆன்லைன்ல கட்ட வேண்டிய இது வந்தாச்சு. இது ஆன்லைன்ல ஈஸியா நீ கட்டிட்டு போ வேண்டியது தானே! அப்படின்னா, ஆன்லைன்ல கட்டுறதுக்கு நான் கட்டிட்டு போவேன். உங்க அப்பா எதற்கு? சாப்பிட்டு, சாப்பிட்டு உட்காந்துருக்கிறதுக்கா? அப்படின்னோனே, அவர் மெல்லிசா பேசுறாரு. ஆன்லைன்ல வேணாம், ஆஃப்லைன்ல வேணாம்பா. நானே எடுத்துன்னு போய் கட்டுறேன். நான் எல்லாத்தையும் கட்டின்னு தான் வரேன். கரண்ட் பில்லேருந்து எல்லாமே நான் தான் கட்டிக்கிட்டு வரேன். இது எங்கே மிஸ் ஆச்சு ஏதுன்னு தெரிஞ்சல. எங்கேயோ நான் விட்டுட்டேன். எங்கேன்னு தான் நான் ஒன்றும் குழப்பமா இருக்குதுன்னா, அவ விடமாட்டேன்றா மருமகக்காரி. ஆச்சா போச்சா 20,000 சும்மா வந்துச்சா, உங்க புள்ள வந்து அப்படி இது பண்ணுறாரு, இப்படி இது பண்ணுறாரு, எங்கேருந்து வந்த காசு அது? அப்படின்னு இவன் உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பாவை உட்கார வைக்கிறான். என்னடா பெரிய தலைவேலை, பொண்டாட்டிக்கிட்டேயும் மறைச்சிக்க முடியாது, அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியாது. என்னதான்பா நடந்தது சொல்லுப்பா அப்படின்னோடனே, அப்பா நான் வந்து ஸ்கூல் ஃபீஸும் இந்த இன்டர்நெட்டுக்கு கட்டுற காசையும் சேர்த்து இபி ஆஃபீஸுக்கு போனேன். போனால் அங்கே ஒரு பெரிய அப்படியே கூட்டம் நின்றுட்டு இருந்தது. என் பால்ய சிநேகிதன் ஒருத்தனை பார்த்தேன். பார்த்த பிறகு என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். 2 பேரும் போய் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு ரொம்ப நேரம் பேசியிருந்தப்போ, நான் பக்கத்தில் வச்சுருந்த அந்த கைப்பையை யாரோ தூக்கி போயிட்டாங்கன்னே, அந்த கைப்பை தூக்கி மாற அளவுக்கு கூட உங்களுக்கு தெரியலையா? ஆச்சா போச்சா அப்படின்னா அந்த டீ கடைக்காரர் எடுத்துருப்பானா? இல்லை, டீ கடைக்காரர் எடுத்துக்கிற வாய்ப்பே இல்லைப்பா. அவர் கடைக்கு உள்ளே தான் இருக்கார். அவர் வெளியே வரவே இல்லை. யாரோ ஒருத்தன் நோட்டம் பார்த்து அதை அடிச்சு போயிட்டான். நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். சரி போலீஸ் விசாரணை அது இது அப்புறம் அந்த அந்த 20,000க்கு மேலே வேறு செலவு பண்ண வேண்டிய மாதிரி இவன் மருமகாரி மறுபடியும் கொந்தளிக்கிறான். வந்து கொடுத்து விட்டது காசு வேறு, நீ போலீஸில் வேறு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? அவங்க வந்து விசாரிக்கணுமா? ஆச்சா போச்சான்னு மறுபடியும் நான்சென்ஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது, ஏறக்குறைய தன்னுடைய மாமனாரை எந்தெந்த வகையெல்லாம் வந்து அசிங்கப்படுத்த வேண்டுமோ அந்தந்த வகையெல்லாம் அசிங்கப்படுத்துகிறா. அதை வந்து மகனால் ஒன்றுமே கேட்க முடியல. கொஞ்சம் ஆத்திரப்படுறான், மறுபடியும் வந்து இதுவாகிறான். அவர் அடக்கிறார். வேணாம், என்னவா ஆசை தீரும், என் மருமகன் தானே திட்டிக்கிட்டேன், என் மகன் மாதிரி தானே திட்டணுன்னு இந்த பேர பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தாத்தாவை திட்டாது சரி போங்க, தாத்தா 20,000 எவன் கொடுப்பான் வந்து போடுறது தண்ட சோறு அப்படின்ற அளவுக்கு அந்த வார்த்தையை விடும்போது அவர் இதுவாகிடாரு. இவர் டக்குன்னு வீட்டுக்கார புருஷன் ஏந்துக்கிறான். எழுந்து என்ன சொல்கிற ஒரு வார்த்தை, இதுக்கப்புறம் அவ்வளோதானா? இதுக்கப்புறம் அவ்வளோதானா? நான் கிளம்பி போயிடுவேன், இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே அப்படின்னு வாசல்லேருந்து ஒரு குரல் ஒன்று கேட்குது. என்னம்மா அப்படின்னு பார்த்தா இந்த வசந்தாவுடைய அப்பா. சம்மந்தி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு குரல் வந்தோடனே, அப்பா வாங்கப்பா நல்லா இருக்கிறீங்களா, எப்படிப்பா இருக்கிறீங்க, எங்கேருந்து இப்படி வேர்த்து விடுத்து வரீங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்தாம்மா வரேன் அப்படின்னு. ஏன்பா ஒரு 50 ரூபா கொடுத்து ஆட்டோக்காரன் கொண்டு வந்து விட மாட்டானா? ஒரு ரிக்ஷாக்காரன் வந்து இது பண்ணியிருக்க மாட்டானா? இப்படி வரணுமா நீங்கள் அப்படின்னு அப்படியே காலாராக வந்து பஜாரில் வந்துன்னு பசங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கின்னு, சம்மந்திக்கு வந்து பழம் பிடிக்குமா? சம்மந்திக்கு பழம் பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐயோ உட்காருங்கப்பா, இது போடுங்க, ஏசி போடுங்க, அதை போடுங்க, பதப்பதிக்கிற ஏன் பதப்பதிக்காத, ஒன்றும் பதப்பதிக்காத. என்ன காப்பி சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, இதுவாகுது, ஏதாவது ஒன்று போட்டுன்னு வாமா அப்படின்றாரு. வந்து போட்டுன்னு வந்து என்ன ஒரு மாதிரி எல்லாரும் டல்லாக இருக்கிறீங்க, ஒரு மகன் என்ன சம்பந்தி ஒரு மாதிரி இதுவாக இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எப்பவுமே கலகலன்னு பேசிகிட்டு இருப்பீங்க, இதுவாக இருக்குது, என்ன மாப்பிள்ளை நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படி இருக்காது. எல்லா பசங்களும் தாத்தா தாத்தான்னு வருதுங்க, அதுக்கு எது இதெல்லாம் கொடுக்குறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, பதட்டமாயிடுறா, அப்பா வந்துட்டாருன்னு ஏசியை போடுறா, ஃபேனை போடுறா, அப்புறம் வந்து ஒரு பிஸ்கெட்டை எடுத்துன்னு வந்து தட்டில் வந்து அடுக்கி வைக்கிறா. அப்புறம் அவருக்கு பிடிச்சமான ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு கொண்டு வரா. கொண்டு வந்தோடனே அதுப்பா இதுப்பா எப்படி அழைச்சிட்டிங்க நீங்கள், அம்மா சரியாக கவனிக்கிறது இல்லையா, இதுவா இல்லையான்னு அந்த டீயை வாங்கி ஒரு 3 மடக்கு 4 மடக்கு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு மெதுவாக எழுந்துக்கிறாரு. எழுந்து கொஞ்சம் நேரம் அப்படி யோசனை பண்ணிவிட்டு ஒன்றுமே பேசலை. அவர் வந்து தன் மகள் அங்கே இருக்கிறா, மருமகன் இருக்கிறான், மாமனார் மகளுடைய மாமனார் இருக்கார், பேர பிள்ளைங்க இருக்காங்க. கொஞ்சம் கூட தயங்காமல் ஒரே அரை கன்னத்தில் அரைகிறார். பொறி கலங்கி போகுது அவளுக்கு வந்து. ஒரே அரை
அரைஞ்ச பிறகு பொறி கிளம்புது. அத்தனை பேருக்கும் அந்த பேர குழந்தைங்களாம் தெரிச்சு ஓடுதுங்க. தாத்தா சாப்பிட்டான தாத்தான்னு பார்த்தா இங்கே டெரராக வந்து அம்மாவை அடிக்கிறாரு அப்படின்னு. என் மகளை அடிப்பேன் நான் அப்படின்னா இப்போ ஒன்றுமே புரியல வந்து. கண்ணெல்லாம் கலங்கி போகுது. நான் வாசலுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. உன் மாமனார் அவர் வந்து என் ஸ்தானத்தில் இருக்க வேண்டாம், அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவர் வந்து நீ கிட்டத்தட்ட 25 நிமிஷமாக அவரை நிற்க வச்சு என்னென்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ? அந்த 20,000 ரூபாய் எங்கேருந்து வந்தது வந்து? உன் கணவன் சம்பாரிச்சது தானே? நீ என்ன வேலைக்கு போறியா? நீ என்ன வந்து பூ வியாபாரம் பார்க்குறியா? நீ என்ன வயலில் வேலை பார்க்குறியா? 20,000 ரூபாய் உங்கள் வீட்டுக்காரன் தானே? உன் வீட்டுக்காரன் எப்படி வந்தான்? அவங்க அப்பா மூலியமாக தானே? அவர் எப்படி அவரை வந்து ஆளாக்கியிருப்பார்? எப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார்? ஒரு மனைவி இல்லாத ஒரு மனிதனை ஒரு அவர் சொல்கிறார் வந்து, ஒரு மனுஷன் வந்து எப்போவுமே வந்து மனைவி இருக்கிறவனோட மனைவி இல்லாதவனுக்கு வந்து இந்த கடைசி காலத்தில் ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிலைமை இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வயதானவரை, ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவரை நீ போட்டு இந்த அளவுக்கு போட்டு வாட்டி எடுக்கிற நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. இந்த யார் மருமகனுக்கு ஒரே மாப்பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம் முகத்தில், ஆனால் கார்த்திகையில் வெளியே அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. நேராக என்ன பண்ணுறாரு, சம்மந்தம் நீங்கள் கிளம்புங்க, பட்டி படுக்கெல்லாம் எடுங்க, துணிமணிலாம் எடுங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் ஒய்ஃப் இருக்காங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் 2 பேர் இருக்கோம், நீங்களும் ஒரு ஆளாக இருங்க, என்ன ஒரு கை அரிசி அள்ளியே அதிகமாக போட போகிறோம், நாங்கள் உங்களை பார்த்துக்க மாட்டோமா? இப்படி என் பொண்ணிடம் மானங்கட்ட இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ணுமான்னு ஒரு வார்த்தை சொன்னபோது அவளுக்கு வெடித்து அழ ஆரம்பிக்கிறா. தன் அப்பாவோட காலை பிடிச்சி கதறா. கலந்தவொடனே போன்னு தள்ளிடுறாரு. ஏன்னா ஒரு மனிதன் எங்கே வயதான காலத்தில்னா தன்னுடைய துணை இல்லாத போது தான் அவனுக்கு வந்து பெரிய கஷ்டம் இருக்குங்க. மனைவி பக்கத்தில் இருக்கணுங்க. நீங்கள் 1000 சொந்த பந்தங்கள், 1000 மகன்கள் எவ்வளோ பேர குழந்தைகள் இருந்தாலும் அந்த ஆண், அதனால தான் சொல்லுவாங்க வந்து, ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணு 100 குழந்தைய கூட காப்பாற்றிடுவான். ஒரு கணவன் இறந்து போயிட்டு ஒரு பெண் வந்து 100 குழந்தைய கூட பிச்சை எடுத்து கூட காப்பாற்றிடுவா. ஒரு கணவன் மனைவி இல்லாமல் ஒரு குழந்தைய கூட காப்பாற்ற முடியாதுங்க. திணறி போயிடுவான். காரணம் என்னென்னா, மனோரீதியாக பெண் வந்து பலமானவள், உடல் ரீதியாக தான் ஆண் பலமானவன். மனோரீதியாக அவன் ரொம்ப, நீங்கள் ஒரு ஆணை வந்து மன ரீதியாக நீங்கள் வந்து ஈஸியாக அவனை அட்டாக் பண்ணிடலாம். பெண்ணை நீங்கள் பண்ணவே முடியாது. அதுதான் வந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பார். நீங்கள் கிளம்புனோடனே மகள் பின்னாடியே போய் அழ ஆரம்பிப்பா. இனிமேல் அவரும் எனக்கு அப்பா தான்பா, உன் இடத்துலேருந்து அவரை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அதை நான் அடுத்த முறை வரும்போது பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போய்கிட்டே இருப்பார். இது ஒரு உண்மை சம்பவம். நன்றி.